இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான நாள் தான் சொல்லணும். எங்கள் குடும்பத்தில், கலை குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு. கே ராஜன் சார் அப்படின்னாலே துணிச்சலானவர், தைரியமானவர், எங்கேயும் எதையும் பேசுகிறதுக்கு எந்த தயக்கம் இல்லாதவர். மனசை என்ன பட்டுச்சோ அதை போல்டாக பேசுவார். இன்னொன்று, நம்ம தமிழ் திரையுலக அவ்வளோ நேசித்தவர், சினிமா மீது அவ்வளோ அக்கறை கொண்டவர். சமீபத்தில் ஒரு படம் தயாரிக்கப்பட்டாலும் சினிமா மீது உள்ள அக்கறை எப்பவுமே அவர் குறைஞ்சதில்லை. சினிமாவுக்கு என்ன வேணும், என்ன தேவை, எப்போ எதை குரல் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர்னால் கே ராஜன் சார் அவர் தான். அப்புறம் புதுசு முன்னாடிலாம் திருட்டு பேசுகிறதுங்கிறது சினிமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காவல்துறையோ அரசாங்கமோட கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு திருட்டு விசிடி ஒவ்வொரு கடையும் விற்கப்பட்டுச்சு. அது குறிப்பாக பர்மா பஜார் ஒரு தனியாளாக கே ராஜேந்திர ஒரு தனியாள் பர்மா பஜார் உள்ளே புகுந்து கடையில் புகுந்து அதை அடித்து உடைச்சார். அந்த துணிச்சல்லாம் யாருக்கும் வராது. அது காரணம் அவர் சுயநலத்துக்காக இறங்கலவர். சினிமா அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுநலம். அதே மாதிரி மேடையில் நிறைய ஆடியோ லான்ச்சு, பூஜை இல்லை நாங்கள் கலந்துருக்கோம். மாதத்துக்கு 2 விட 3 விடாவது நான் அவரை சந்திப்பேன். இந்த மாதிரி பூஜையில், ஆடியோ லான்ச்சில் அவர் மைக்கை பிடிச்சாலே ஒரு போராட மாதிரி பேசுவார். சினிமாவுக்கு என்ன வேணும், சினிமாவில் என்னென்ன தப்பு நடக்குது அதை சுட்டி காட்டுவார். தயாரிப்பில் எப்படி இருக்கணும் அதை எடுத்து சொல்லுவார். அவ்வளவு என்னென்னா நம்மளுக்கு என்ன இப்போ இழந்ததுன்னா ஒரு வெறும் தயாரிப்பாளர் இல்லை. ஒரு 10 படமான தயாரிப்பாளர், 20 படமான தயாரிப்பாளர் இறந்துட்டார் அப்படிங்கிறது இப்போ இல்லது. சினிமாவுக்காக போராடின ஒரு போராளி, சினிமா நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மனுஷன். இன்றைக்கி 85 வயசில் ஒருத்தருக்கு இந்த தற்கொலை எண்ணம் தோன்றுனதே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்குது. உங்களுக்கு மரணங்கள் பல வகையில் வரும். விபத்தாக இருக்கலாம், இயற்கையான மரணமாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு 85 வயசில் ஒரு மனுஷன் எவ்வளோ நொந்து சுண்ணாம்பை இந்த முடிவு எடுத்தார்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப ரொம்ப கலங்குது. நம்ம இளமையில் வறுமை, கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த முதுமையில் தற்கொலைங்கிறது அது எல்லா குடும்பத்திலும் பெரிய கொடுமை. இன்றைக்கி அந்த நிலையை நினச்சது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்து கலை குடும்பம் மட்டும் இல்லை, அவருடைய சொந்த குடும்பமும் இன்றைக்கி வாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவன் வந்து தைரியத்தை கொடுக்கணும். கே ராஜன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்.